நேற்று வேலையில எல்லாம் சாப்பாடு காவேரிக்கு எல்லாரும் சாப்பிட வச்சு எல்லாம் வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு மகாநதியில் இன்னைக்கோட எபிசோடு எல்லாம் பேசி சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சுங்கய்யா அப்படின்ட்டு எல்லாரும் சொல்ல, ஆமாங்கம்மா அம்மா வந்து ஏதோ சாம்பார் சாப்பாடு வச்சிருக்கலாமே, இது எதுக்கு மட்டன் அது இதுன்னு எடுத்துருக்கீங்க? இல்லைங்கய்யா எங்கள் அம்மா வந்திருக்காங்க, நான் செஞ்சு போகணும்னு எனக்கு கையால் போகணும்னு ஆசை தான் அப்படின்னு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா இந்தாங்க இதெல்லாம் உங்களோடது தான் அப்படின்னு. என்னது வேலை இதோ இந்த இடம் வீடெல்லாம் பார்த்தீங்களா, அதோட பத்திரம் தான் இது அப்படின்னப்போ, சரி இருக்கட்டும்ப்பா உங்ககிட்டேவும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லை இல்லை இதை நான் சுமந்துட்டு இருந்த மாதிரி இருந்தேன் இத்தனை வருஷமா, உங்களை பார்த்தோன்னே என் மனசு சந்தோஷமாயிடுச்சு. இந்த சந்தோஷத்தை நான் என் மனசை ஃப்ரீயாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி. சரி வாங்க காவேரி அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லவும் சரின்ட்டு வாங்கி விஜய் கையில் கொடுக்க காவேரி இந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஏன் காவேரி என்கிட்ட தர வச்சிரு அப்படின்னு. பையன் குடிங்க மாமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஐயா பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்க வர சொல்லலையா, நானும் பார்த்துக்குவேன்ல அப்படின்னு. இந்த சொல்லியிருக்கேம்மா வந்துருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்களும் வராங்க. வந்து இதாம்மா பொண்ணு 2 பையன், ஒருத்தன் விவோ ஆஃபீஸில் வேலை பார்க்குறான், ஒருத்தன் போலீஸாக இருக்காம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னா என் பேர் செல்வம் பெரிய பையன், 2வது ராஜா, 3வது உமான்னு சொல்லுது. பரவாயில்லைங்கய்யா நல்ல வேலைக்கு தான் படிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம்மா நிரந்தரமாக பணம் இருக்க போய் நான் படிக்க வச்சேன், இல்லாட்டி உங்கள் பணம் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு. எல்லாரும் எத்தனையோ பேர் படிக்காமல் தோட்டத்து வேலைக்கு போயிட்டு கம்பெனி வேலைக்குன்னு போய் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. நீங்கள் கொடுத்துட்டு போனதுலேருந்து நம்ம தோட்டத்தில் தான் ரெகுலராக வேலை இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து வேலை பார்ப்பாங்க, சந்தோஷமும் படுவாங்க. உங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த ஊருக்காரவங்க, நீங்களும் வருவீங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு அவங்க முன்னாடி உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி, இன்னொரு தடவை வரப்போ பார்க்கலாம் வேலை, இது ஒரு அவசர வேலையாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கய்யா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, வரேன் சார் வரேங்கம்மா அப்படின்னு சொல்லி சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. 3 பேர்த்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு வேலையில் வந்துட்டு, அம்மா அவங்க ஊர்லேருந்து வந்து சும்மா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கம்மா, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஊரில் இருந்து வராங்களா, என்ன விடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு. இல்லைம்மா உங்கள் மாமனார் வீட்டில் இருந்து தான் வந்து உங்கள் வாரிசுகளை பார்க்கணும் உங்களை பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அவங்க எதுக்கு வந்து கேட்குறானுங்க, அதான் அவங்க தான் கொண்டு விட்டாங்களே அப்போ எதுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு. என்ன காவேரி சொல்கிறேன், அதான் மாமா சொன்னேன்ல உங்கள் தம்பி வீட்டில் வந்து நம்ம 2 பேர்த்தையும் மருந்து வச்சு கொண்டாந்து. ஆமாம் அவங்க தம்பி பிள்ளைங்க தான் வராங்க போல இருக்கு அப்படின்னு. அப்படியா இன்னும் வராங்களாயா அப்படின்னு விஜய் கேட்க, ஆமாங்கய்யா அவங்க வந்து தான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அந்த ஹோட்டல்கார கடைக்கு வந்து கேட்பாங்க, அந்த தம்பியை விரட்டி விடுவாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, மாமா போயிட்டு போகலாமா அப்படின்னா, அதெல்லாம் வேணா காவேரி எதுக்கு பேசாம வா நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல, சரிங்கய்யா அப்போ நாங்கள் போயிட்டு வரோம், இன்னொரு தடவை வந்து இது நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்தா கடையிலேருந்து ஒரு ஆள் ஓடி வந்து, ஐயா அந்த வாடிக்கடிக்காரங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கய்யா, என்ன இன்னைக்கு வந்திருக்கானுங்களா அப்படின்னு. இப்படி தாங்க மாதத்துக்கு 3 தடவையாச்சும் வந்து பார்ப்பானுங்க, நீங்கள் வந்துட்டீங்களான்னு அப்படின்ட்டு. சரி வாங்கய்யா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்டா, வாங்க மாமா போகலாம். எதுக்கு காவேரி அவனுங்களே பிரச்சனைக்கு வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட போய் எதுக்கு பேசிட்டு நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேகமாக போக, கடையில் போய் பார்த்தா அப்படிதான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கானுங்க. யார் வந்திருக்காங்கயா அப்படின்னு கேட்க, இதான் இங்கே நிற்கிறாங்கல்ல இவங்க தாம்மா அப்படின்னு சொல்லவும், எதுக்குடா வந்திருக்கீங்க அப்படின்னு காவேரி வேகமாக கேட்க, எதுக்குடாவா யாரை பற்றி உன் வயசு என்ன என் வயசு என்ன நீ வாடக்கூடாதுன்னு பேச அப்படின்னு கேட்க, உனக்கு என்னடா வயசு மரியாதை கொடுக்கணும், 60 வருஷமா வந்து தேடிட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி அப்படி ஆளாக இருந்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்களா அப்படின்னு. இன்னும் 60 வருஷமா? ஆமாடா 60 வருஷமா தான் ஏன் புருஷன் சொத்தத்தை வச்சுக்கிட்டு எங்களை கொண்டுட்டு எங்கள்கிட்ட எந்த வாரிசு இருக்குன்னுடா தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ நீங்கள் யார் என்னையும் வந்து இந்த கேள்வி கேட்குறீங்க, டேய் நான் தாண்டா அந்த வீட்டு மருமதை அப்படின்னு சொல்லவும், யாரு நீங்கள் உங்கள் அப்பா என் தாத்தன்லாம் கொண்டாங்களோ அந்த வாரிசு தாண்டா நான், எங்களுக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல விதமாக பேசுகிற மாதிரி பேசி எங்களுக்கு மோரில் விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டுட்டு இப்போ நான் இத்தனை வருஷம் கழிச்சு 3வது ஜென்மமாக நான் வந்திருக்கேன், தெரியுதா இல்லையா, இன்னும் என்னடா வச்சிருக்கீங்க மீதம், திரும்ப வந்து இவங்களை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னு காவேரி கேட்க, எல்லாருமே அப்படியே ஆடி போடுறாங்க. 3வது ஜென்மமா அப்படின்ட்டு கடற்கில் இருக்கவங்க கூட அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாரு உங்கள் அப்பா என் சொத்தை மாமா எழுதி வச்சாருன்னு சொல்லிட்டு தான் எங்களை கொண்டுட்டு என் மகனையும் மருமகளையுமே கொண்டு விட்டான், இப்போ நீங்கள் எங்களை கொள்ளனோடு தேடி வந்துட்டீங்களா, இன்னும் உங்களை விட்டு வைக்கிறதே வேஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி விடவும், டேய் என்னடா இது பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவங்க, உன் பேசலாம் நீயே பேசிட்டு வா நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கிளம்பிடுறாங்க. என்ன சொல்றீங்க, நாங்களே சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அந்த சொத்தை எங்ககிட்ட கொடுத்துருந்தா கூட நாங்களாச்சும் கஷ்டப்படாமல் இருந்திருப்போம், அந்த சொத்தை உங்க அம்மா வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டு அவங்க ஜம்முன்னு ஜாலியாக இருக்காங்க, இதை பார்த்துட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா, அதுக்கு தான் நான் வந்து கேட்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. யார் சொத்தை யாருக்கிட்ட கொடுக்க சொல்கிறேன், உங்கள் அப்பா உங்கள் தாத்தா உருப்படியா இருந்தா ஏன்டா அங்கே மாமனார் என் பிடிச்ச மேலே எழுதி வைக்கணும், எல்லா கொடுக்கறலாம் கொடுத்தது போக தாண்டா எழுதி வச்சிருக்காங்க, உங்கள் அப்பா கூட்டியார் வீடு குடியும் கொடுக்கணுங்கிற மாதிரி அலைஞ்சான், அதுக்காண்டி தான் அவனுக்கு கம்மியாக கொடுத்து என் வீட்டுக்காருக்கு என்னடா ரொம்ப வாழி வச்சார் 10 ஏக்கர் தானடா, அதை போய் கேட்டுட்டு இவ்வளோ தான் சண்டை போட்டுட்டு என்ன சொல்றீங்க, நீங்கள் சொல்றதுலாம் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு. ஒன்றுமே புரியாமல் எப்படா அருவா தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, அப்படிலாம் கிடையாது,
நீங்கள் எங்களுக்கு வந்து ஊரில் வந்து பஞ்சாயத்து பண்ணி என்ன காரணம்னு நீங்கள் சொல்லணும், அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அப்பயே எங்கள் மாமனார் பிரித்து கொடுத்துட்டாரு. உங்கள் தாத்தனுக்குன்னு எங்கள் வீட்டுக்காருக்குன்னு பிரித்து கொடுத்துட்டாரு. பிரித்து கொடுத்தது பத்தலைன்னு சொல்லி தான் எங்களை கூப்பிட்டு நயவஞ்சகமாக கூட்டிகிட்டு போய் இனிமேல் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு விஷத்தை கொடுத்து உன் தாத்தனும் பாட்டனும் கொண்டானுங்க. தெரியுதா? இதுக்கு மேலே ஏதாச்சும் என்கிட்ட வந்தீங்க வை, நான் போய் நேரம் போலீஸில் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. இதுக்கப்புறம் நாளைக்கு